ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு கல்லூரி இருந்தது. அங்கே புதிதாக ஒரு பெண்மணி பேராசிரியையாக வேலைக்கு சேர்ந்தார். முதல் நாளே அவர் தனது மாணவர்கள் அத்தனை பேருக்கும் தலா 3 ரிப்பன்களை கொடுத்து, உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்திய 3 பேரை சந்தித்து இந்த ரிப்பன்களை அவர்கள் கையில் கட்டுங்கள். அப்படி கட்டும்போது ஒவ்வொருவரிடமும் கூடுதலாக இன்னும் 3 ரிப்பன்களை கொடுத்து, நான் உங்களிடம் இப்போது சொன்னது போலவே சொல்லி அவர்களையும் 3 பேருக்கு அந்த ரிப்பன்களை கட்டச் சொல்லுங்கள் என்று அனுப்பினார். அந்த கல்லூரியிலே மிக மிக ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவன் இருந்தான். அந்த மாணவன் தனக்கு கல்வியின் மீது ஆர்வம் ஏற்பட காரணமாயிருந்த ஒரு மூத்த அறிஞரை தேடிச் சென்று ரிப்பன்களில் ஒன்றை கட்டினான். அவர் உடனே யோசிக்க ஆரம்பித்து விட்டார். என் மகனை சரியானபடி அக்கறையோடும் அன்போடும் வளர்க்காமல் போய்விட்டேனே என்று மனம் வருந்தினார். அன்று இரவு அந்த அறிஞர் தனது வீட்டுக்கு சென்றதும் மகனை அழைத்து அவன் கையில் அந்த ரிப்பனை கட்டினார். அப்போது மகன் அழுதான். நீங்கள் என் மீது வைத்துள்ள அன்பை புரிந்து கொள்ளாத பாவியாக இத்தனை நாள் இருந்து விட்டேனே என்று அவன் கண்ணீர் விட்டு கதறினான். மகனை அன்புடன் அணைத்து கொண்டார். சரியாக 1 வாரம் கழிந்தது. அந்த ஊரில் உள்ள அத்தனை பேர் கைகளிலும் அன்பின் சின்னமாக ரிப்பன்கள் இருந்தன. நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்வோம்.